பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 78ஆம் சங்கீதம் 25வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பூரணமாய் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வனாந்தர பாதையில் வனாந்தரமான பாதை, அந்த வனாந்தர சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களுக்கு பூரணமாய் அனுப்பினார் என்று சொல்லிப்பார். பூரணமாக, குறைவில்லை, சரியா, பூரணமாய் அனுப்பி அவர் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் அவர் அப்படி உங்களையும் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் பூரணமாய் அனுப்புகிற தேவன். அவங்க வனாந்தர அந்த பாதையிலும் அவர்களை போஷிப்பதற்கு அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பி அவர்களை திருப்திப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் உங்களுக்கு பூரணமாய் அனுப்பி உங்களை திருப்தியாய் நடத்துவார். அது வனாந்தரமாக இருக்கலாம், வறண்ட நிலமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பூரணமாய் அனுப்பி உங்களை நிறைவாய் நடத்தி மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அமேன் அப்பா. சோதரமக்கு நன்றி தகப்பனே. ஒரு வேலையா குறைவோடு இருக்கலாம்ப்பா, தேவையோடு இருக்கலாம் ஐயா, வாழ்க்கையில் எந்த நன்மையுமே இல்லைங்கிற கலக்கத்தோடு இருக்கலாம்ப்பா. ஆண்டவர் வறண்ட சூழ்நிலையில் இருக்கலாம்ப்பா. ஆண்டவர் கிருபையாய் இறங்கி நீர் பூரணமாய் அனுப்பி நடத்தின அதே போல் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்து நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக்கி திருப்தியாக்கி நடத்தி ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.